Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல சப்போஸ் உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். நாம போடக்கூடிய வீடியோஸோட லிங்க் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது M1 பேப்பரை பார்த்து நிறைய பேர் பயப்படுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சரியா. M1 பேப்பரை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. நம்ம 12th மேக்ஸை நீங்கள் 11th 12th மேக்ஸ் ஒழுங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே 3 செமஸ்டர் வரைக்குமே நீங்கள் மேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து பயப்படணும் அவசியமே கிடையாது சரியா. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து நினைச்சு பார்த்தீங்கன்னா வந்துடும் சரியா. இந்த வீடியோட எண்டில் நான் எந்தெந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும், ஈஸியாக பாஸ் மார்க் மட்டும் இல்லை அதிக மார்க்கே என்னன்னு பார்த்து உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். அதை பத்தி நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்றேன் சரியா. நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இப்ப நடந்து முடிஞ்ச மே மாசம் சரியா 2024 அரியர் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச இந்த கொஸ்டின் பேப்பர் சரியா. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல இங்க பாருங்க ஏப்ரல் மே 2024 சரியா. இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எதுக்காக உங்களுக்கு வந்து ஷோ பண்றோம் அப்படின்னா, அதாவது நமக்கு இருக்கிறது மொத்தம் எத்தனை 2 மார்க் இருக்கு அப்படின்னா 10 2 மார்க் நீங்க எழுதணும். நமக்கு இருக்கிற யூனிட் எவ்வளோ, 5 யூனிட் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப ஒவ்வொரு யூனிட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 2 மார்க் வந்து கேட்கறாங்க சரியா. ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 2 2 மார்க் கேட்கறாங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சில யூனிட்ல இருந்து 3 2 மார்க் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா சில யூனிட்ல இருந்து 1 2 மார்க் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த யூனிட் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலா தான் நமக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதனாலதான் இப்ப இந்த வீடியோ நம்ம வந்து என்ன சொல்றோம், உங்களுக்கு கொடுக்கதே வந்து காரணம் என்னன்னா ரொம்ப ஈஸியா நம்மளால முடிச்சிட முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்து. ஏற்கனவே வந்து நம்ம வந்து டாப் 62 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போயிருக்கோம் சரியா. அந்த வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல இருக்கிறத மட்டும் தான் நமக்கு என்ன கேட்கறாங்க சரியா. இப்ப நீங்க இதுல இதெல்லாம் பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்ப இந்த 7th கொஸ்டின் அதே மாதிரி இந்த 8th கொஸ்டின்லாம் நம்ம இதை எங்க படிச்சதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா. அதாவது நம்ம 12th 9th சாப்டர்ல நம்ம பார்த்ததான் என்ன பண்ணிருக்காங்க இங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதே மாதிரி 6th கொஸ்டின்லாம் பாருங்க, நம்ம 12th என்ன பண்ணிருக்கோம் 8th சாப்டர் பார்த்து பாருங்க, டிஃபரன்ஷியல் கால்குலஸ். அதுதான் அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 2 மார்க் வந்து நமக்கு கேட்கறாங்க சரியா. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் இந்த 16 மார்க் கொஸ்டின் வந்து டைரக்ட் 16 மார்க் வந்து மேக்சிமம் எங்கேயுமே நமக்கு வந்து கேட்கறதே கிடையாது சரியா. டைரக்ட் 16 மார்க் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் டைரக்ட் 16 மார்க். நீங்க பாருங்க, இப்ப இந்த சம் வந்து டைரக்ட் 16 மார்க், அதாவது ரெடியூஸ் தி குவாட்ராட்டிக் ஃபார்ம் சரியா. ரெடியூஸ் தி குவாட்ராட்டிக் ஃபார்முக்கு நம்ம என்ன சொல்றது, ரெடியூஸ் பண்ணணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க சரியா. இந்த சம் வந்து ஆர்த்தோகனல் ரிடக்ஷன் மெத்தட்ல போட சொல்லிருக்காங்க. மொத்தம் 16 மார்க் சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு சம் மட்டும் தான் இப்ப இதுலயே நம்ம பாக்குற இடத்துல டைரக்ட் 16 மார்க்கா இருக்கு. மத்த எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அப்படின்னு சொல்லி 8 மார்க்கா தான் நமக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க சரியா. அப்ப நான் வந்து எக்ஸாமுக்கு நீங்க போற டைம்ல நான் இன்னமும் சப்போஸ் நிறைய பேருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 11th A கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தெரியும், ஆனா செகண்ட் சப்டிவிஷன் தெரியாது. இங்க இருக்கவங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தெரியும், செகண்ட் சப்டிவிஷன் தெரியாது. அப்ப எந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வந்து இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வரக்கூடிய நாட்கள் நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போடுவோம், அதுல உங்களுக்கு சொல்றேன் சரியா. அதே மாதிரி இங்க வந்து 5 யூனிட் இருக்கு சரியா. இந்த 5 யூனிட்ல இருந்தும் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சொல்லும் போது ஒரு யூனிட்ல இருந்து 4 கொஸ்டின் நமக்கு வரும். இதை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா 8 8 பிரிச்சா 4 கொஸ்டின் வரும். இல்ல டைரக்டா 16 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும் சரியா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். 5 16 மார்க் எழுதணும். 5 யூனிட்ல இருந்து 2 2 கொஸ்டின் உங்களுக்கு வரும் சரியா. சப்போஸ் அது 8 மார்க் ஆச்சுன்னா 4 கொஸ்டின் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஈஸியா என்ன பண்ணணும் பாஸ். இங்க பாருங்க எல்லாமே 8 மார்க் கொஸ்டின் தான். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க 16 மார்க்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு 8 மார்க்கா தான் இருக்கும் சரியா. அப்ப மேக்சிமம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது நல்லா தெளிவா நீங்க பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூனிட்ல இருந்து 2 கொஸ்டின் வரும்னு சொன்னா இங்க பாருங்க. இப்ப 14th கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பி கொஸ்டின் இன்டெகிரல் கொடுத்திருக்காங்க சரியா. இதெல்லாம் பாருங்க யூசிங் பார்ஷியல் ஃபிராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதே மாதிரி எவால்வேட்
டைரக்டா ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஃபார்முலாவை டைரக்டா போட்டாலே முடிஞ்சு. அதுக்கு எத்தனை மார்க்? 8 மார்க் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம போட்டலாம். இங்க வந்து இங்க பாருங்க, இது 14th இன்டெகிரல் வந்திருக்கு, அதே மாதிரி 15th டபுள் இன்டெகிரல் வந்திருக்கு. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க 5 யூனிட்டே உட்காந்து நீங்க படிக்கணும்னு அவசியமே கிடையாது. M1 பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணிருங்க, செகண்ட் யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணிருங்க, அதே மாதிரி 4th யூனிட். சரியா? 4th யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணுங்க. இந்த 3 யூனிட்டை மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு மீதி இருக்க 2 யூனிட்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். பாஸ் மார்க் மட்டும் இல்ல, நல்ல மார்க்கே நீங்க என்னாச்சு பார்த்தா எடுத்து நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். சரியா? அதனால இது மூலமா உங்களுக்கு ஐடியா கிடைச்சுன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.